நவியா மார்க்கெட்ஸ் வழங்குகிற ஃபண்டமெண்டல் மற்றும் டெக்னிக்கல் இரண்டும் கலந்த ஒரு ரெக்கமெண்டேஷன். ஸ்டாக் ஹண்டர் என்று பெயர். வாங்க பரிந்துரைக்கப்படுகிற பங்கு கூட்டான்ஸ் ரீட்டைல்ஸ் பிரைவேட் லிமிடெட். இது இயங்கிக் கொண்டிருப்பது டெக்ஸ்டைல் துறையில். இந்திய பொருளாதாரம் 2008 ஒரு சிரமத்திலிருந்து மீண்டு வெளிவந்திருக்கிறது. அதில் ரீட்டைல் செக்டாரினுடைய வளர்ச்சி பழைய அளவுக்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது கிட்டத்தட்ட ஆண்டு கணக்கிலே பார்த்தால் காம்பவுண்டட் ஆனுவல் growth ஒரு 10% இருக்கிறது. ஆனால் அதைவிட ஆர்கனைஸ்ட் ரீட்டைல் என்று பார்க்கிற பொழுது முறையாக செய்யப்படுகிற நிறுவனங்கள் மூலமாக செய்யப்படுகிற growth என்பது மொத்தத்தில் 5% அளவுக்கு அதனுடைய மார்க்கெட் இருக்கிறது. அது 40% வளர்ச்சி காணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக உடைகள், ஆயத்த ஆடைகள் தயாரிக்கிற துறைகள், அவர்கள் 12-15% வளர்ச்சியாக வருங்காலங்களில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகையும் அதிகம். அதுபோக மக்களுடைய வளர்ச்சியை, பொருளாதார வளர்ச்சி இருக்கிற காரணத்தினால் அவர்கள் அதிகமாக இவற்றையெல்லாம் வாங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற கூட்டான்ஸ் ரீட்டைலினுடைய கடை விவரங்கள் 1388 தனிப்பட்ட கடைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், பிராண்ட் அவுட்லெட்ஸ். அது தவிர 230 ஃபேமிலி ஸ்டோர்ஸ் அதற்கு இருக்கிறது. இந்த விதத்தில் பார்த்தால் கூட்டான்ஸ் ரீட்டைல் ஒரு முன்னணியில் இருக்கிற லீடிங் அப்பேரல் மேனுஃபேக்சரிங் அண்ட் ரீட்டைல் கம்பெனி என்று சொல்லலாம். இந்த நிறுவனத்தினுடைய விற்பனை 38% இருக்கிறது. அதனுடைய லாபம் என்பது 33% ஆண்டு வளர்ச்சி கண்டு வந்திருக்கிறது கடந்த 3 ஆண்டுகளிலே. அவர்கள் எவ்வளவு இடங்களை வைத்திருக்கிறார்கள் அவருடைய கடைகளில் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 12.92 லட்சம் சதுர அடிகள் அவருடைய கடையில், அவர்கள் ஆளுகையில் இருக்கிற இடங்களாக இருக்கிறது. ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்வார்கள். மார்ச் 31, 2009 கணக்குப்படி. அது அதற்கு முந்தைய ஆண்டிலே 8.77 லட்சம் சதுர அடிகளாக மட்டுமே இருந்தது. கிட்டத்தட்ட அரை மடங்கு வளர்ந்திருக்கிறார்கள். 1.5 மடங்கு முன்பு இருந்ததை போல இருந்திருக்கிறார்கள். இவர்கள் ஒரு ஆண்டிற்கு இந்த நிறுவனத்தினுடைய பங்கு சம்பாதிக்கிறதை போல 14 மடங்கு தான் அதனுடைய விலை இருக்கிறது. 14 times PE. அது மற்ற ஒப்பிடக்கூடிய நிறுவனங்களோடு பார்த்தால் மிக குறைவாகத்தான் அது இருக்கிறது. 2ஆம் தர 3ஆம் கட்ட சிட்டிகளிலும் அவர்கள் மிக அதிகமான அளவிலே அவருடைய விற்பனை செய்ய போகிறார்கள். அவருடைய வருமானம் 3வது காலாண்டு 2009 டிசம்பர் 2009 முடிந்த இடத்திலே பார்த்தால் அதற்கு முந்தைய ஒப்பிடக்கூடிய 2008 3வது காலாண்டு பார்க்கிற போது 11% வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அவருடைய செலவு ஓரளவிற்கு மட்டுமே அதிகரித்திருக்கிறது. ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 30 கோடியாக இருந்தது, 48 கோடியாக அதிகரித்திருக்கிறது. 59% வளர்ச்சி. அவளுடைய நிகர லாபம், வரிக்கு பிந்தைய லாபம் 19% உயர்ந்திருக்கிறது. டெக்னிக்கலாக பார்த்தாலும் கூட 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலாக அதனுடைய விலை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மூவிங் ஆவரேஜுக்கு மேல் இருக்கிற போது அது மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று டெக்னிக்கலாக சொல்லலாம். இதை பற்றிய மேல் விவரங்கள் 52 வாரத்தில் அது அதிகமாக போயிருக்கிற விலை 509, மிக குறைந்த விலை 308, 200 டே மூவிங் ஆவரேஜ் 384. ஆவரேஜ் வால்யூமும் 20 நாட்களிலே கிட்டத்தட்ட 2.7 லட்சம் நடந்திருக்கிறது. ஓரளவிற்கு கணிசமான வால்யூம் நடக்கிற ஒரு கவுண்டர் தான். கவனிக்க வேண்டிய விலைகள் 490, 545, 380, 320. 380 கீழ் போனால் வீக், 320க்கு கீழ் போனால் மிகவும் வீக், 490 கடந்தால் மிகவும் புல்லிஷ், 545 கடந்தால் அதைவிட மேலும் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.